ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான நபர்களிடம் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் நேரில் விசாரணை நடத்தினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட நாம் கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். தொடர்ந்து விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை சம்பவத்தில் வயதான தம்பதியினர் கடந்த 1ஆம் தேதி கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவத்தில் 12க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து கடந்த மாதம், அதாவது மே 19ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் அரசலூர் பகுதியைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியான ஆட்சியப்பன், மாதேஷ், ரமேஸ்வரன் மற்றும் கொள்ளையடித்த நகைகளை விற்பனையாளரிடம் ஒப்படைத்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் என 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களை நீதிமன்ற அதாவது காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக கடந்த 16ஆம் தேதி கொடுமுடி குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றம் சார்பில் 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் நிறைவடைந்து மேலும் கூடுதலாக 4 நாட்கள் கால அவகாசம் போலீசார் தரப்பில் கேட்கப்பட்ட நிலையில் இன்று 4 நாட்கள் கால அவகாசம் நிறைவடைந்து கொடுமுடி குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை போலீசார் ஆஜர்படுத்தினர். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம், அதே போல கோவை மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோர் 4 பேருமே தனித்தனியாக குற்றம் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள். அதாவது குறிப்பாக இவர்கள் பல்லடத்திலும் நிகழ்ந்த 3 கொலை சம்பவத்திலும் தொடர்புடையவர்கள் என போலீஸ் விசாரணையில் முதற்கட்டமாக தெரிய வந்தது. இதே போல சென்னிமலையில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவத்தில் 2023-22 காலகட்டத்தில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் இவர்கள் தொடர்புடையதாக கூறப்பட்ட நிலையில் இவர்கள் 4 பேரையும் போலீசார் தனித்தனியாக விசாரணை செய்தனர். இந்த விசாரணை அறிக்கைகளை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்.